இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மற்றும் தமிழ்நாடு அரசின் குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை விதிகளின்படி நலிவடைந்த வாய்ப்பற்ற பிரிவினரின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை 25% சேர்க்கை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்திற்கு ஈட்டுத்தொகை வழங்கப்படுகிறது. அதன்படி 2023-24ஆம் கல்வியாண்டுக்கு 8000 தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ சட்டப்படி மாணவர்களுக்கான கல்வி கட்டண ஈட்டுத்தொகை வழங்க 464 கோடியே 98 லட்சம் ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அதற்கான நிதியை விடுவித்துள்ளது. இதேபோல் 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான 450 கோடியே 85 லட்சம் ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இரு கல்வியாண்டுகளுக்கும் மொத்தம் 875 கோடியே 83 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கான கல்வி கட்டண தொகை விடுவிக்கப்பட்டதற்கு தனியார் பள்ளிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மற்றும் தமிழ்நாடு அரசின் குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை விதிகளின்படி நலிவடைந்த வாய்ப்பற்ற பிரிவினரின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை 25% சேர்க்கை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்திற்கு ஈட்டுத்தொகை வழங்கப்படுகிறது. அதன்படி 2023-24ஆம் கல்வியாண்டுக்கு 8000 தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ சட்டப்படி மாணவர்களுக்கான கல்வி கட்டண ஈட்டுத்தொகை வழங்க 464 கோடியே 98 லட்சம் ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அதற்கான நிதியை விடுவித்துள்ளது. இதேபோல் 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான 450 கோடியே 85 லட்சம் ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இரு கல்வியாண்டுகளுக்கும் மொத்தம் 875 கோடியே 83 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கான கல்வி கட்டண தொகை விடுவிக்கப்பட்டதற்கு தனியார் பள்ளிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.